முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. உடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம். கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதற்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சரியான நேரத்தில் பசி எடுக்கும். கழிவுகள் நீக்கம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பாடிக்குள்ளேயே தேக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் ஃபுட் கூட என்ன ஆகும்னா அது நமக்கு பாய்சனாக தான் மாறும். ஸோ கட் ஹெல்த் அப்படின்னு சொல்றது மெயினாக நம்ம லிவர் கூட சொல்லலாம். பிரண்டை அப்படின்னு சொல்லும்போது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இந்த ட்ரிங்கை குடிச்சா கட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா நீராகாரம் சிறந்தது. இந்த பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சிறந்தது. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யார் குடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க? இந்த ட்ரிங்க் எல்லாருமே குடிச்சிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா காலையில் நான் ஜிம்முக்கு போகிறேன், தாராளமாக இதை குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதை தாராளமாக குடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த கட் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒருத்தங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? ஃபஸ்ட்டு பசி எடுத்து சாப்பிடுவாங்க, பாடி லைட்டான மாதிரி இருக்கும். ஒரு 5 days நம்ம ஃபாலோ பண்ணும்போதே தெரிஞ்சிடுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 weeksலேயே நமக்கு என்ன ஆகும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோ எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த கட் ஹெல்த். இந்த கட் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே எல்லாருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சமீபத்தில் இது ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காகவே இருக்கு. எதனால இந்த கட் ஹெல்த் பற்றி இப்போ இவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கட் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம எல்லாருமே நமக்கு தெரியாமலே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கட் ஹெல்த் டேமேஜ் ஆனால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அண்ட் இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், கட் டீடாக்ஸ் எப்படி பண்ணுறது, இதை பற்றிலாம் இன்னைக்கு நம்ம வந்து டாக்டர் நித்யாட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கட் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. எதனால இந்த சமீபத்துல கட் ஹெல்த் பத்தி இவ்வளவு அவேர்னஸ் இருக்கு மேம்? கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம். ஸோ அப்ப நம்ம கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதற்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சரியான நேரத்தில் பசி எடுக்கும், அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் நமக்கு மலம் கழிக்கும். இப்போ மோஷன் கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 times நம்ம போயிட்டு இருந்தா கட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் கட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ற விஷயம். ஸோ இந்த கட் ஹெல்த் வந்து பிரச்சனை இருக்கு, என்னோட கட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரியும்? சிம்டம்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தாவே பாடியோட மொத்த ஹெல்த்துமே நமக்கு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கழிவுகள் நீக்கம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பாடிக்குள்ளேயே தேக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் ஃபுட் கூட என்ன ஆகும்னா அது நமக்கு பாய்சனாக தான் மாறும். ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், இல்லை அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க, அடிக்கடி சாப்பிட்டவொடனே ஏப்பம் வருது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கு, பேசும்போது எனக்கு பேட் பிரீத் வருது, ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சதுன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குடல் சுத்தமாக இல்லை, கட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்கின்லயும் நமக்கு தெரியும். ஸோ ஸ்கின்ல வந்து என்னாங்கன்னா இச்சிங் வர்றது, ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஹேர் ஃபால் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாசியா வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், வாயில வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட் வர்றது, இல்ல கசப்பு சுவை தெரியறது, இந்த மாதிரியான எல்லா சிம்டம்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே தெரியுமா, இல்ல 1-2 சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே நம்ம கட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்? நம்ம 1-2 சிம்டம்ஸ் தெரியும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா தாங்க இருக்கேன், பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்றேன், ஆனா பேசும்போது மட்டும் இந்த பேட் பிரீத் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா, நான் நல்லா சாப்பிட்றேன், மோஷன்லாம் ஃப்ரீயா போயிடுறேன், இருந்தாலும் எனக்கு ஸ்கின்ல இந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம கட்டை வந்து கிளியர் பண்ணணும். முக்கியமாக இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றோம்,
இல்லைங்களா? ஸோ வாதம் அப்படின்னாவே ஜாயிண்ட் பெயின்ஸ். அந்த ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்குன்னா அப்போ சித்தால பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கறது விரேஷன முறைகள் தான். ஸோ பேதி மருந்து கொடுத்து தான் அடுத்து நம்ம மெடிசனை கொடுப்போம். ஸோ அப்போ கட் வந்து கிளியர் ஆகும்போது ஈஸியா அந்த 3 தோடங்களுமே நமக்கு சமநிலைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குடல் சுத்தம், அதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு முதல்ல இன்னைக்கு நம்ம என்னென்னமோ சாப்பிட்டு நம்ம கட் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் நான் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கட் டீடாக்ஸ் அப்படின்னா நீங்க எதை மேம் சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஆனா நிறைய விஷயம் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கட் ஹெல்த் அப்படின்னு சொல்றது மெயினா நம்ம லிவரை கூட சொல்லலாம். நம்ம சாப்பிட்டு தேவையில்லாத ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு அதுவும் இந்த மாவுச்சத்து நிறைய இருக்கிற கார்போஹைட்ரேட் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஃபிளவர்ல செய்யக்கூடிய கேக்ஸ், டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடும் போதும் நமக்கு என்னன்னா சரியா டைஜஷன் ஆகாம லிவரும் அந்த டாக்ஸின்ஸா மாறுது. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன் என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்ம கட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் லிவர் டாக்ஸின் ரிமூவ் பண்றதுக்கும் அடுத்தது பிளட். ஸோ இது எல்லாமே கிளென்ஸ் பண்ணணும் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நம்ம எடுக்கக்கூடிய மூலிகைகள்ல எது எது சிறந்தது, இதெல்லாம் ஃபுட்டா நீங்க சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்ற விஷயமும் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பிரண்டை சொல்லலாம். பிரண்டை அப்படின்னு சொல்லும்போது கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுல இருந்து ஒரு மெடிசன் செய்வோம் சித்தா மெடிசன்ல, பிரண்டை உப்பு அப்படின்னு. பிரண்டை உப்பு. ஸோ போகர் சித்தர் சொல்லுவாங்க, வாயில இருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பிரண்டை உப்பு சிறந்ததுன்னு போகர் முனிவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை நம்ம உணவா எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டை உப்பு சேர்த்து பெரிய ப்ராசஸ் 1 year ஆயிடும். நாங்க அப்படிதான் கஷ்டப்பட்டு போன வருஷம் போட ஆரம்பிச்சது, இப்பதான் நமக்கு உப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். பட் நம்ம அதை உணவாக எடுக்க என்னன்னா கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ அப்போ அதுல இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர், ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா கட்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ கட் ஹெல்த்துக்கு ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிடலாம். இந்த பிரண்டை கூட நம்ம துவையலாக செய்து சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ மோஷன் இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கடுக்காய் பொடியோ இல்ல நிலாவாரை பொடியோ சேர்த்து இரவு நேரத்துல சாப்பிட்டு வரலாம். ஸோ இதை நம்ம வந்து வெந்நீர்ல கலந்து குடிக்கும் பொழுது கட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிளியர் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ குடல்ல வந்து சின்ன சின்ன புழுக்கள் இருக்குங்க அப்படின்னு, என்ன உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடல் பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கடுக்காய் பொடியோ நிலாவாரை பொடியோ நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். வாய்விடங்க சூர்ணம்னு ஒரு பவுடர் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 7 to 10 days நைட்ல மட்டும் நம்ம எடுத்துட்டு வரும்போது கட் நல்லாவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டுக்கு இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லது அப்படின்றத சொல்லிட்டீங்க. கட் ஆல்ரெடி இந்த ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் வந்து இப்போ நான் அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட கட்டை ஹோலா நான் வந்து கிளியர் பண்ணிட்டு நல்ல ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட் டீடாக்ஸ் எப்படி மேம் பண்றது? ஸோ டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல இந்த ட்ரிங்கை குடிச்சா கட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா நீராகாரம் சிறந்தது. ஓகே. இந்த பழைய சாதத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சிறந்தது, அது வந்து கொஞ்சம் குடிச்சிக்கலாம். அது முக்கியமா பாடி ஹீட் இருக்கிறவங்க, பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, எனக்கு பித்தம் அதிகமா இருக்கு, லேடிஸ்க்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதை எடுத்துக்கலாம். இல்லைங்க நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா டீடாக்ஸ் பண்ணணும், கட் ஹெல்த்துக்கான ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெய்லி காலையில என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முழு நெல்லிக்காய் அளவு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். முழு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கணும். இதனோட டெய்லி கொஞ்சம் வல்லாரை கீரை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி அளவு. ஸோ அதனுடைய காம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலைகள் மட்டும் எடுத்தா போதும். நல்லா வாஷ் பண்ணிட்டு நெல்லிக்காயோட வல்லாரை இலைகள். ஸோ நெல்லிக்காய் பார்த்தோம்னா இனிப்பாவும் இருக்கும், துவர்ப்பாவும் இருக்கும், புளிப்பாவும் இருக்கும். ஆனா வல்லாரை லைட்டா கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட், கசப்பு சுவையில இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் பொடி. ஸோ ஏலக்காய் பொடி ஒரு 1/2 teaspoon அளவு போட்டுக்கணும். ஸோ ஏலக்காய் பொடி எதுக்காகனா கட் ஹெல்த்துக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பித்தத்தையும் இது வந்து குறைக்கக்கூடியது. வல்லாரை இலைகள் எதுக்குன்னா நம்ம கட்டை வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வல்லாரை அப்படின்னா ஞாபக சக்திக்கு மட்டும் தானே, ஹேர் ஆயில் கூட நம்ம வல்லாரையில செய்யலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தால் வல்லாரை கீரை பயன்படுத்திக்கலாம். கிட்னி ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அப்போ கட்டை கிளியர் பண்றதுக்கும் வல்லாரை நமக்கு சிறந்தது. அப்போ நெல்லிக்காய் உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துட்டு ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்க போறோம். ஸோ வல்லாரை இதுல சேர்க்க போறோம். 1/2 spoon அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஸோ இதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து டெய்லி காலையில குடிச்சிட்டு வரணும். இது கூட என்ன பண்ண போறோம்னா இது குடிச்சு இன்னொரு 1/2 hourல ஒரே ஒரு மெடிசன் இருக்கு, அதுதான் அஷ்டசூரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டா இந்த காம்பினேஷன்ல தான் எடுக்கணும். கரெக்டா ஒரு 1 monthக்கு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஜூஸ் ஒரு 200 ml காலையில குடிச்சிடணும். அஷ்டசூர்ணம் 1/2 teaspoon 1/2 glass ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். இது ரெண்டுமே காலையில ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். எம்டி ஸ்டொமக்ல இந்த ஜூஸ் குடிக்கிறோமா ஒரு 1/2 hourக்கு அப்புறம் அஷ்டசூர்ணம் சாப்பிடணும்.
ஸோ இப்படி ரெகுலரா சாப்பிட்டுட்டே வரும்போது கட்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகும். சாப்பாடுல ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க, பசியே இல்லைன்னு சொன்னவங்களும் நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னா ஹெல்த்தியா சாப்பிடணும். ஸோ அன்ஹெல்தி டயட் ஜங்க்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சு திரும்ப நமக்கு டாக்ஸின் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலரா ஒரு 30 டேஸ்க்கு இந்த ஜூஸ் பிளஸ் இந்த அஷ்டச்சூர்ணம் இது மட்டுமே போதும். ஏன்னா அந்த ஏலக்காய் இதுல இருக்கு பாருங்களேன். ஸோ கட் ஹெல்த்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த வல்லாரை ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட். பசி எடுத்து நம்ம கட் வந்து கிளியர் ஆகுறதுக்கு, கான்ஸ்டிபேஷன் கிளியர் ஆகுறதுக்கு, ஜாயிண்ட் பெயின் இது எல்லாமே குறையறதுக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யார் குடிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்காம? இந்த ட்ரிங்க் எல்லாருமே குடிச்சிக்கலாம். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா எனக்கு காலையில நான் ஜிம்முக்கு போறேன், தாராளமா இதை குடிக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்றதுக்காக நான் வாக்கிங் போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், இதை தாராளமா குடிச்சிக்கலாம். கிட்ஸு கூட இது எவ்வளவு கொடுக்கலாம்னா ஒரு 50 ml. ஸோ காலையில டெய்லி நம்ம 50 ml கொடுத்துட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அஷ்டச்சூர்ணமும் கிட்ஸுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லை 3 பிஞ்ச். ஸோ அந்த அளவு போதும். ஸோ அதை ரெகுலரா குடிக்கும்போது நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க சொன்ன இந்த வல்லாரை கீரை வந்து ஒரு மாதம் ஃபுல்லா கிடைக்குமா அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் கம்ப்ளைண்டா இருக்கும். ஸோ வல்லாரைக்கு பதிலா வேற ஏதாவது போடலாமா, இல்ல வல்லாரை இல்லாம இந்த ட்ரிங்க் குடிக்க முடியுமா? ஸோ வல்லாரைக்கு பதிலான்னு பார்த்தோம்னா வல்லாரை பொடி நமக்கு கிடைக்கும். ஸோ வல்லாரை பொடி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நெல்லிக்காய் நமக்கு இருக்கும். ஸோ இது கூட வல்லாரை பொடி நம்ம சேர்த்துக்கலாம், ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்க சொன்ன இந்த கட் டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒருத்தங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் பசி எடுத்து சாப்பிடுவாங்க, பாடி லைட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 5 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே தெரிஞ்சிருங்க. மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்லயே நமக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கட் கிளியர் ஆகும்போது அடுத்தது என்ன, ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அல்சர் இருக்கா, அல்சரும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இந்த வயிற்றுல வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டொமக் அல்சர்னால சாப்பிட முடியாது, வயிறு எரிச்சல் இருக்கு, நைட் நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து தூங்கவே இல்லை, நெஞ்சு எரிச்சல் இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு ஒன்று ஒன்றா கரைய ஆரம்பிச்சிடும். அப்போ ரெகுலரா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இதை ஃபாலோ பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு கட் ப்ராப்ளம்ஸ் இருக்க எல்லாருக்குமே வந்து கட் டீடாக்ஸ் எப்படி பண்ணணுன்ற ஒரு பிகஸ்ட் கேள்வி இருக்கும். அதுக்கு ஒரு பதில் தான் நீங்க இந்த வீடியோல கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு. வேற ஒரு டாபிக்ல மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.